ஹலோ தமிழ் மக்களே! இன்னைக்கு நம்ம கோழிக்கோடுல பயங்கரமா காலையிலயே மழை பெஞ்சுதுங்க. எனக்கு டீ குடிக்கணும் போலவே இருந்துச்சு. முன்னா கிட்ட ஷாப்ல போய் டீ குடிக்கலாமான்னு கேட்டேன். உடனே முன்னாவும் ஓகே சொல்லிட்டாங்க. எனக்கும் ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. டீ ஷாப் போயிட்டு நானும் டீ குடிச்சிட்டேன். ஆனா இங்கத்தி டீ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கும். இங்கே டீ ஃபில்ட்ருலாம் பண்ண மாட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து சாயா நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு ஃபில்ட்ரு பண்ணிலாம் கொடுப்பாங்க. இங்கே கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நானும் டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போயாச்சு. இன்றைக்கி எங்களுக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேலிக்கேட்டில் இருக்கிற பேலியேட்டிவ் ஹெல்த் கேர் சென்டருக்கு தான் போக போகிறோம். மாமியாருக்கு கொஞ்சம் மெடிசன் வாங்கணும். அதுக்காக தான் நம்ம இப்போ போகிறோம். எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 17 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஃபைனலி நம்ம அங்கே ரீச் ஆகிட்டோம். தமிழ்நாட்டிலேயே பிறந்து வளர்ந்த ஒரு பொண்ணு கேரளத்தில் புதுசாக வரும்போது எல்லாருமே மலையாளத்தில் பேசுவாங்க. அப்போ நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் கொஞ்சம் லிசன் பண்ணி கேட்டிங்கன்னா மலையாளம் நல்லாவே புரியும். எனக்கு ஸ்டார்டிங் கொஞ்சம் புரியாமல் தான் இருந்துச்சு. இப்போ எனக்கு நல்லாவே புரியுது. தமிழ்நாடு ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேலிக்கேட்டில் இருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம ரீச் ஆகிட்டு காரையும் பார்க் பண்ணிட்டோம். முன்னா போயிட்டு மெடிசன் வாங்கிட்டு வருவாங்க. அதுக்குள்ளே நம்ம இங்கே இருக்கிற இடம்லாம் சுற்றி பார்க்கலாம் வாங்க. நான் சுற்றி பார்த்துட்ருக்கும்போது இந்த ஒரு மரத்தை பார்த்துட்டேன். இதில் நிறைய காய் இருந்துச்சு. நான் என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு இது எனக்கு வேணும்னு சொன்னேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இங்கே கேரளத்தில் இதுக்கு பேர் ஜாம்பக்காய். சும்மா சொல்லக்கூடாதுங்க. இது பேலியேட்டிவ் ஹெல்த் கேர் சென்டரா இல்லை ஃபாரஸ்ட்டானே தெரியல. எல்லா இடமும் ரொம்ப நீட்டாக கிளியராக வச்சுருந்தாங்க. சுற்றி மரங்களாக இருந்துச்சு. நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேனே, எனக்கு நேச்சர்னாலே ரொம்ப பிடிக்கும். நான் போகிற இடம் எல்லாமே இப்படி தான் இருக்குது. ஓகே காய்ஸ், நான் வீட்டுக்கு போகிற டைம் வந்தாச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.